ஹாய்டா பட்டுக்குட்டி. வெல்கம் பேக் டு விஆர்டி கமெண்ட்ரி ராக் ஸ்டார்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நருட்டோ HD எபிசோட் 10 பார்ட் 2. முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுவோம். ஸ்டார்ட் மியூசிக். 領域展開お前は ஓபன் பண்ண ஒரு பயங்கரமான காட்டுல லீ, நெஜி, டென்டன், ஷிகமரு, சோஜி, ஈனோ இவங்க 6 பேருமே இருக்காங்க. எங்கேயோ போயிட்டு இருப்பாங்க. எங்கடா போறாங்கன்னு பார்த்தா ஒரு பெரிய அரண்மனை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வாய்ஸ் ஓவர். ஒரு நிஞ்சாக்கு நிஞ்சிச்சு ரொம்ப ரொம்ப முக்கியம், ஆனா இன்டெலிஜென்ஸும் ரொம்ப முக்கியம். இப்போ இவங்க எல்லாமே இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட், அதாவது இவங்க எல்லாருக்கும் அறிவு எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட். அந்த டெஸ்ட் எடுக்க போறாங்க. ஷிகமருவோ அப்ப இந்த அரண்மனை தான் இந்த டெஸ்ட் நடக்குதா, என்னால நிஞ்சிச்சு எதுவுமே யூஸ் பண்ண முடியல, அதுக்காக தான் நான் தாய்ஜுட்சுவை மாஸ்டர் பண்ணேன். ஆனா அது மட்டும் இல்லாம இப்ப நான் என் மைண்ட் ஷார்ப்பாவும் வச்சுக்கணும். அறிவு கூட ஒரு வகையான திறமை தான். திட்டம், யோசனை, பிரச்சனையை முடிக்கிறது, இது எல்லாமே சீக்கிரமா நம்ம முடிவெடுத்து ஆகணும். நான் என்னோட வேகத்தை என்னைக்கும் இழக்க மாட்டேன் அப்படின்னு தலையை கரு சுத்திக்கிட்டே இருப்பான். அதுக்கு பிறகு பார்த்தா அவ்வளவுதான், ஆளுக்கு வந்து ஒமாட்டிடும். ஐயோ எனக்கு தலையே சுத்துதே. டென்டனோலியை பார்த்து லீ உனக்கு உண்மையிலேயே ரொம்ப அறிவு ரொம்ப கம்மி. அதுக்கப்புறம் எல்லாம் அந்த அரண்மனைக்குள்ள போயிருவாங்க. உள்ள போய் பார்த்தா அப்படியே ஒண்ணுமே இல்லாம காலியா இருக்கும். சோஜியோ நம்ம உண்மையிலே தான் டெஸ்ட் எடுக்க போறோமா? டென்டனோ நம்ம வந்து காய்ச்சல் செய்ய தேடுவோம். அவர்தான் சொல்ல போனா நமக்கு டெஸ்ட் எடுக்கிறாரு. ஷிகமாருவோ என்ன கொடுமடாது. அதை கேட்டு டென்டனுக்குலாம் செம காண்டு. அப்ப திடீர்னு நம்ம ஒரு கத்திர சத்தம் கேட்கும். லீயும் இந்த கத்திர சத்தம் கண்டிப்பா காய்ச்சல் செய்ய விடாதான் இருக்கும். அந்த கத்திர சவுண்ட் வந்து செகண்ட் ஃப்ளோர்ல இருந்து வருது. அதனால எல்லாருமே சல்லுன்னு அந்த செகண்ட் ஃப்ளோருக்கு போவாங்க. செகண்ட் ஃப்ளோர் போனா அங்க ஒரு கதவு இருக்கும். அந்த கதவை தந்துட்டு உள்ள போனான்னு பார்த்தா அந்த கதவு வந்து பூட்டி இருக்கு. அதுக்கப்புறம் நெஜி வந்து 8 டயக்ராம் மேர்பாங் காம்போ அப்படின்னு அந்த ஜுட்சு வைஸ் பண்ணி அப்படியே அந்த கதவை அடிச்சு பறக்க விட்டுருவான். அதுக்கப்புறம் எல்லாம் சடுகுடு உள்ள வருவாங்க. உள்ள வந்து பார்த்தா காய்சன்சே வந்து மட்டையாய் கிடக்குறாரு. எல்லாருமே காய்சன்சே எந்திரிங்க கத்துறாங்க. ஆனா அவர் எந்திரிக்கவே இல்ல. எவன் பார்த்த வச்ச வேடான்னு சொல்லிட்டு செம்ம வெறியோட இருப்பாங்க. அதுக்கப்புறம் அப்படியே சீலிங்ல மேல காட்டுறாங்க. யாரா காய்சன்சே மட்டையாக்குனது பார்த்தா உரோச்சி மருவும் கபுட்டோவும். உரோச்சி மருவும் நான் இந்த ஐக்யூ டெஸ்ட் கேள்விப்படும் போது நான் ஒரு பிளான் பண்ணியிருந்தேன். இந்த லீடர் டீம் எல்லாருமே வரதுக்கு முன்னாடி இங்க ஒரு ட்ராப்பை செட் பண்ணி அவங்களை பிடிக்கலாம் நினைச்சேன். ஆனா அதுக்கு முன்னாடி காய வந்து மாட்டிக்கிட்டானே. காய வந்து மாட்டினதுக்கு அப்புறம் தான் இவங்க எல்லாருமே வராங்க. ரொம்ப லேட் ஆயிடுச்சு. கபுட்டோவும் லாட உரோச்சி மரு நம்ம 2 பேருமே இங்க இருந்து நம்ம அவங்களை உழவு பார்ப்போம். உரோச்சி மருவும் ஓகேன்னு சொல்லிடுவான். நெஜியும் எனக்கு தெரிஞ்சு யாரோ காய்சன்சே வந்து இப்படி அடிச்சு படுக்க போட்டுருக்காங்க. அதுவும் இப்பதான் காய்சன்சே வந்து மட்டையாளத்துக்கு முன்னாடி தரையில வந்து என்னமோ சுருட்டு அப்படியே உருண்டையா என்னமோ வரைஞ்சு விட்டு போயிருக்காரு இல்ல மட்டையா இருக்காரு. சிக்கமருவும் அதை பார்த்துட்டு இது வந்து டையிங் மெசேஜ் ஆச்சு. அட கடவுளே என்ன கொடுமடாது. எக்ஸ்கியூஸ் மீ, காய்சன்சே வந்து வெறும் தாக்க மட்டும் தான் பட்டிருக்காரு, அவர் வந்து சாகல. நீ உன் இஷ்டம் எதுக்கு பேசுவ, நாங்க அதை பார்த்து சும்மா இருக்கணுமோ? இல்லையும் அட அதை விட்டத்துல டென்டன். ஆமா இந்த டையிங் மெசேஜ்னா என்னது? டென்டனா அது வலி அப்படின்னா அப்படி சொல்லிட்டு அப்படியே மழுப்பிட்டு இருப்பா. அதனால அதாவது அவளுக்கே தெரியல. ஆனா லீயா என்னத்தையோ ஒண்ணு புரிஞ்சுப்பான். இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு டையிங் மெசேஜ்னா என்னதுன்னு. அதுக்கப்புறம் லீ ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்ப்பான். ஒரு அழகான ஒரு குட்டி வீட்டுல லீ வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு ஜாலியா வீட்டுக்கு வந்திருக்கான். கிச்சன்ல வந்து அவங்க அம்மா இருப்பாங்க வருவான். ஆனா கிச்சன்ல அவங்க அம்மா இருக்க மாட்டாங்க. அதுக்கு பிறகு ஒரு லெட்டர் தான் இருக்கும் டேபிள்ல. அதுக்கப்புறம் அந்த லெட்டர் எடுத்து படிப்பான். அந்த லெட்டரை எந்த அம்மா எழுதிருக்காங்க பார்த்தா ஆயம்மா இல்ல காயம்மா என்ன சொல்லிருப்பாங்கன்னா, அம்மா வந்து வேலை செய்யறதுக்காக வெளியே போவேன், அதனால லேட்டா தான் வருவேன். நான் வந்து பரோட்டாவை ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கேன், சால்னாவை தொட்டுட்டு ஜாலியா சாப்பிடு. அப்படியே பக்கத்துல நேத்து வச்ச கெட்டு போன சிக்கன் பீஸ் இருக்கும், அதை நாய்க்கு போறனா போடல நீயே தின்னுக்கோ அப்படின்னு நடந்த மாட்டேன் எல்லாத்தையும் சொல்லிட்டு அம்மா வெளியே போகும்போது இந்த நோட்ல இந்த மாதிரி எழுதி வச்சுட்டு போவாங்களே அந்த மாதிரி தானே இந்த டைம் மெசேஜும். அதானே இந்த டைம் மெசேஜ். ஈனவோ இல்ல தப்புடான்னு கத்துவா. நீயோ என்னது தப்பா, அப்ப என்னது அப்படின்னா ஒருவேளை இதுவா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் லீ வந்து டைவிங் பண்ற மாதிரி காட்டுறாங்க. ஐயோ நீ பண்றது டைவிங் மெசேஜ் இல்ல, இது பேர் வந்து டைவிங். சிக்கமாருவோம் ஐயோ ஒன்னும் தெரியாது கூமட்டைங்களை வச்சுட்டு நான் பாடுற பாட்டு இருக்கே, ஐயோ என்னால முடியவே இல்ல. சரி டையிங் மெசேஜ் எல்லாம் தெரியாது கம்யூனிட்டி எல்லாருமே கேளுங்க. அதாவது டையிங் மெசேஜ்னா என்னதுன்னா, தாக்கப்பட்டவங்க வந்து மட்டையாடுறதுக்கு முன்னாடி தாக்குனது யாருன்னு மத்தவங்க தெரிய வைக்கிறதுக்காக அவங்க சாகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சிம்பிள் இல்ல ஏதாவது குறியீடை வந்து வச்சுட்டு அப்படியே எழுதிட்டோ இல்லாத போயிருவாங்க. அதுதான் டையிங் மெசேஜ்னு சொல்லுவாங்க. எல்லாரும் ஒன்னும் தெரியாத கூமுட்டைங்க. டென்டனோ ஓ அப்படியா, நானும் அதான் போய் யோசிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு பக்கம் மழுப்புவா. எல்லாமே ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி. ஆனா நான் மறந்துட்டாலாம். ஈனவோ டையிங் மெசேஜ்னா அப்படிதானா, சரி ஓகே. சரி காய்ச்சல் வந்து என்னமோ சுழற்சி என்னமோ வரைஞ்சிருக்கால, அப்படின்னா இது என்னது, இதுக்கு என்ன அர்த்தமா இருக்கும்? நெஜி அதை பார்த்துட்டு இந்த சுழற்சியை பார்த்தா எனக்கு என்னமோ பாம்பு மாதிரி இருக்கு, ஒருவேளை பாம்பு மாதிரி ஏதாவது விஷயமா இருக்குமோ. ஆனா லீ அதை பார்த்துட்டு கொய்யால கண்டுபிடிச்சாண்டா எவன் குற்றவாளின்னு. உரோச்சி மார்க்லாம் அதை கேட்டு பீதி ஆயிரும். என்னது கண்டுபிடிச்சானா, எப்போ என்ன கண்டுபிடிச்சான்? சுழற்சினா அது கண்டிப்பா நருட்டோவா தான் இருக்கும். இது நருட்டோவோட சிம்பிள். அதை கேட்டு எல்லாருக்கும் பயங்கரமான ஷாக்கு. அதுக்கப்புறம் நருட்டோவை பார்த்தா லீ கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருப்பான். நருட்டோவனால தப்பிக்க முடியாது, அசையா நெல்லு. நருட்டோவால தப்பிக்க முடியல, லீ கிட்ட மாட்டிக்கிட்டான். லீ மனசுக்குள்ள எனக்கு ரொம்ப சோகமா இருக்கு, இதை பண்ணது நருட்டோவா இருக்க கூட சொல்ல நான் எதிர்பார்த்தேன். ஆனா பண்ணது நருட்டோ தான். நருட்டோ வந்து ஐக்யூ டெஸ்ட்டை பார்த்து பயந்துருக்கான். அதனால காய்ச்சல் அட்டாக் பண்ணிருக்கான். எனக்கு தெரிஞ்சு இதுதான் உண்மையா இருக்கும். டென்டனா அப்படிலாம் இருக்காது, நீ இஷ்டத்துக்கு கதை விடாத. சிக்கமாருவும் நருட்டோட டீம் வந்து ககாஷி சென்சே கிட்ட ஐக்யூ டெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அதனால நருட்டோ வந்து கண்டிப்பா காய்ச்சல் ஒண்ணு பண்ணிருக்க முடியாது. லீயும் ஓ அப்படியா, அப்படின்னா வேற யாரா இருக்கும்? அதுக்கப்புறம் லீக்கு திடீர்னு ஒரு யோசனை, நான் என்ன இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருந்திருக்கேன், குற்றவாளி நம்ம கூடவே தான் இருக்கான, நான் இவ்வளவு கண்டுபிடிக்காம இருக்கேன், நான் உண்மையிலே ரொம்ப பயங்கரமான ஒரு முட்டாள். குற்றவாளி வேற யாரும் இல்ல, அது சோஜி தான். அதை கேட்டு எல்லாருக்கும் மறுபடியும் பயங்கரமான ஷாக். லீய பார்த்தா இப்ப சோஜியை பிடிச்சிட்டான். காய்ச்சல் வந்து ஒரு சுழற்சியை வரைஞ்சார்ல, இந்த சுழற்சி வந்து அப்படியே சோஜியோட கணத்திலேயே இருக்கு. சோஜி வந்து எதுக்காக காய்ச்சல் அட்டாக் பண்ணிருப்பானா, போன பாட்டுல பார்பிக்யூல லாஸ்ட் பீஸ் கிடைக்கலன்னு சொல்லிட்டு தான் இவன் இப்படி பண்ணிருக்கான். சோஜியும் கொய்யால
அந்த லாஸ்ட் எபிசோட் நீ தான்டா, நீ சொல்ற மாதிரி பார்த்தா அப்ப நான் உன்ன தானே அட்டாக் பண்ணோம், எதுக்குடா நான் காய்ஸ் அட்டாக் பண்ண போறேன். சிக்கமாருவா அது கண்டிப்பா ஜோதியா இருக்காது. ரூம் வந்து உள்ளந்து பூட்டி இருக்கு. அது மட்டும் இல்லாம ஜோதி நம்ம கூட தான், நம்ம ஜோதி கூட தான் இருந்தோம். காய்ஸ் அட்டாக் பண்ணா அப்ப யாராவது கண்டிப்பா ஜன்னல்ல இருந்தோ இல்ல சீலிங்ல இருந்து கதவுல இருந்தோ வந்திருப்பாங்க. மேல பார்த்தா அங்க ஒரு ஓட்டை இருக்கும், அதான் அந்த உள்ள நுழைஞ்சு போவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு ஓட்டை. லீயும் அங்க பாருங்கப்பா, ஜோதி மாதிரி குண்டு தக்காளியாலாம் அதுக்குள்ள போயே முடியாது. உள்ள போனா கண்டிப்பா மாட்டிருப்பான். ஜோதியும் நான் ஒண்ணு குண்டு இல்ல, எனக்கு பெரிய பெரிய எலும்பு இருக்கு, இதுக்கு மேல ஏதாவது சொன்னா மண்டையை உடைச்சிருவேன். ஈனமோ ஜோதியை விட்டு தள்ளுங்க, நம்ம யாராலையும் அதுக்குள்ள கண்டிப்பா போகவே முடியாது. அதுக்குள்ள இருந்து யார் இந்த ரூம்குள்ள வந்திருப்பா. நெஜியோ நீ சொல்றது கரெக்ட் தான், இதுக்குள்ள யாராவது கண்டிப்பா உள்ள போயிட்டு வெளியே வரணும்னா அவங்களுக்கு பாம்பு மேல நல்ல பிளெக்சிபிளான ஒரு பாடி இருக்கணும். லீயும் என்னது பாம்பா ஒரோச்சி மருவும் அடங்கும் ஏல கண்டுபிடிச்சிருவானுங்களோ, இந்த வாட்டி கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவானுங்க, அவ்வளவுதான் என்ன முடிச்சு விட்டானுங்க போங்க. லீயும் இந்த கேஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஈனோவும் இந்த கேஸ் வந்து அப்படியே படத்தை தக்கிற கேஸ் மாதிரி இருக்கு, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. லீயும் எனக்கு தெரிஞ்சு யாருமே இங்க அட்டாக் பண்ணல, எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ஐக்யூ டெஸ்டா இருக்கணும். நம்ம வந்து குற்றவாளியை கண்டுபிடிக்கணும் அவங்க எதிர்பார்க்கறாங்க போல, எனக்கு தெரிஞ்சு இது ஐக்யூ டெஸ்டா தான் இருக்கும். கபுட்டமோ இல்ல உரோச்சி மரும். இப்ப நம்ம என்ன பண்றது, அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்களா. உரோச்சி மரும் இப்ப இந்த சிச்சுவேஷன் எனக்கு ஏத்த மாதிரி நான் மாத்தினேன் பாரு. இப்ப என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா உரோச்சி மரம் வந்து காய்ச்சி மாதிரி வேஷம் போட்டு அப்படியே லீவோட டீம் மாதிரி நிக்கிறான். தலை மட்டும் தான் காய்ச்சி செய்ய மாதிரி இருக்கு, மத்த எல்லாமே அப்படியே உரோச்சி மாதிரி தான் இருக்கு. உரோச்சி மருவம் கரெக்டா கண்டுபிடிச்ச லீ, நீ உண்மையிலேயே ரொம்ப புத்திசாலி தான். லீயா அது சரிதான் காய்ச்சன் சே. ஆமா உங்க வாய்ஸுக்கு என்னாச்சு, ரொம்ப காமெடியா இருக்கு. அது மட்டும் இல்லாம வயசான மாதிரி பேசுறீங்க. உரோச்சி மருவா அது வலி எனக்கு லைட்டா கோல்டு பிடிச்சிக்கிச்சு. அட பாவீங்களா, எனக்கும் அதான்டா. ஓகே கதைக்குள்ள போ. எனக்கு உடம்பு ரொம்ப முடியாதால அப்படி வாய்ஸ் அடிச்சு கொஞ்சம் கோச்சுக்காதீங்க. டேண்டனா ஓ அப்படியா சரி. அப்ப இங்க மட்டையை நடக்கிற காய்ச்சன் யாரு. உரோச்சி மருவா ஐயோ அதுவா ஐயோ என்ன சொல்றது, அவ வந்து என்னோட தம்பி, அவ வந்து எனக்கு இங்க உதவி பண்றதுக்காக வந்திருக்கான். அது மட்டும் இல்லாம நாங்க ரெண்டு பேரும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கும். லீயும் ஐயா அடேங்கப்பா உண்மையாவே சொல்றீங்க, உங்களுக்கு ஒரு ட்வின் பிரதர் இருக்காங்களா காய்ச்சன்ஸே. உரோச்சி மருவு ஆமா இவன் எப்பவுமே நைட்டு பார்ல வேலை செய்வான், இவனுக்கு வந்து ஒரு ஆக்டர் ஆகணும்னு தான் ஆசை. அட எனக்கும் தான் ஆக்டர் ஆகணும்னு ஆசை. ஐயோ தேவையில்லாம ஏன் கதையை விடுறேனே, மறுபடியும் கதைக்குள்ளே போவோம். என்னோட ட்வின் பிரதர் தம்பி பேர் வந்து கோல்டன் காய். சிக்கமாருவும் அட கடவுளே கோல்டன் காயா, ஏற்கனவே ஒரு காய் பார்த்தாதுன்னு இன்னொரு காயா, இதுல கோல்டன் காய் வேற. இது வந்து எனக்கு தெரிஞ்ச உண்மையான ஐக்யூ டெஸ்ட் இல்ல, நான் கிளம்புறேன். சிக்கமாரு நாம இங்க வந்ததுல நீ எப்ப பார்த்தாலும் ஏதோ குறை சொல்லிக்கிட்டே தான் இருக்க, உனக்கு என்னதான் பிரச்சனை. சிக்கமாரு பார்த்தா மறைஞ்சு இந்த இடத்த விட்டு போயிருவான். உரோச்சி மருவம் அவன மாதிரி தன்னம்பிக்கை இல்லாதவங்க யாரு வேணாலும் இந்த இடத்த விட்டு தாராளமா போலாம். இப்ப நம்ம பயங்கரமான பங்கமான ஒரு ஐக்யூ டெஸ்ட் ஆரம்பிப்போமா, நீங்க மட்டும் ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா நீங்க நரகத்துக்கு போயிருவீங்க. லீயும் கேட்கும் போதே சும்மா வேற லெவல்ல இருக்கே, நான் வரேன் அதுல ஜெயிக்கிறேன். அப்படியே இப்ப ஆரம்பிக்கலாம். கொஸ்டின் நம்பர் 1 அப்படின்னு உரோச்சி மரு யோசிச்சுக்கிட்டே இருப்பான். அப்படியே உரோச்சி மரு யோசிச்சுட்டே இருக்க மனசுக்குள்ள கடைசியில என்ன கொஸ்டின் கேட்கறதுன்னே தெரியலையே. கபுட்டபோல் அட உரோச்சி மரு நம்ப முடியாது, அவருக்கு ஐக்யூ ரொம்ப கம்மி. அட பாவீங்களா யார பத்திர ஐக்யூ கம்மிங்கிறீங்க. நருட்டோ சீரிஸ் புருட்டோ சீரிஸ்லாம் எங்க ஆளு சயின்டிஸ்டா, உரோச்சி மரோட ஐக்யூ பார்த்து லோங்கிறாங்க பாருங்களேன். என்ன சொல்றது எல்லாமே கால கொடுமை. சரி ஓகே மறுபடியும் உள்ள போவோம். உரோச்சி மரு நல்லா யோசிச்சுட்டு ஓகே எல்லாரும் 10 தடவை பீஸா சொல்லுங்க, அதுவும் சாம்ப ஃபாஸ்டா. கபுட்டோ மனசுக்குள்ள உரோச்சி மரு இது வந்து ஐக்யூ டெஸ்ட், இது நீங்க என்ன சொல்றீங்க. ஜோஜி முன்னாடி வந்து இது எனக்கான கேள்வியா தான் கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு கரெக்டா 10 தடவை பீஸான்னு சொல்லிட்டு இருப்பான். அப்ப திடீர்னு உரோச்சி மரு வந்து இது என்னன்னு சொல்லிட்டு அப்படி கைமுட்டி காப்பாரா, அதாவது காமிப்பாரா. ஜோஜி வந்து பீட்சான்னு சொல்லிருப்பான். அவள்தான் அண்டர் கிரவுண்ட் ஓபன் பண்ணி இன்ஃபினிட்டி காஸ்டுக்குள்ள போயிட்டான், அதாவது அண்டர் கிரவுண்ட்ல போயிட்டான். அதை பார்த்து எல்லாருக்கும் பயங்கரமா அள்ளு விட்டுரும். கபுட்டோ மனசுக்குள்ள நல்ல வேலை எல்லாரும் இங்க மோடு மூட்டி கம்னாட்டிங்களா தான் இருக்கானுங்க, அதனால உரோச்சி மரு மாட்டல. உரோச்சி மரு அடுத்த கொஸ்டின் அப்படின்னு மறுபடியும் ஒரு முட்டாள்தனமா கேள்வி கேட்பாரு. டேண்டர் இதெல்லாம் ஐக்யூ டெஸ்ட்ல கேட்க மாட்டாங்க, நீங்க என்னதான் பண்றீங்க ஈனோ அதுக்கு பதில் சொல்றேன்ற பேர்ல அவ்வளவு அண்டர் கிரவுண்ட்ல போயிருவா. ஃபெயிலானவங்க எல்லாருமே இதுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. நெஜிக்கும் அதே கதை தான், அவனும் உள்ள போயிருவான். ஆனா லீ கண்டென்ட் இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டமான கேள்வி டெஸ்ட் எல்லாம் வைப்பாரு. உரோச்சி மரு வந்து லீ எல்லாம் கட்டி போட்டு வச்சிருவான். அதாவது இப்ப என்ன அந்த சேருக்கு மேல ஒரு 2 பேருக்கு மேல ஒரு பெரிய பலூன் இருக்கு. உரோச்சி மரு கேட்கிற கேள்விக்கு இவங்க எல்லாம் தப்பா சொல்லிட்டே இருந்தாங்க வச்சுக்கோங்களேன், அந்த பலூன் வந்து பெருசாயிட்டே இருக்கும். அந்த பலூன் மட்டும் பிடிச்சா கண்டிப்பா ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். யாரோட பலூன் ஃபர்ஸ்ட் வெடியுதுன்னு பாப்போமா அப்படின்னு சம்பவத்தோட உரோச்சி மரு சொல்லுவான். கபுட்டோ பார்த்துட்டு இதெல்லாம் பார்க்க ஐக்யூ டெஸ்ட் மாதிரி இல்ல, இது பார்க்க ஏதோ டிவி ஷோ மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம தோத்தவங்க வந்து சுடணும் சூப்பர் சாப்பிடணும், அதுக்கு மட்டும் இல்லாம சுடுதண்ணில குளிக்கணும். அதை பார்த்து லீட் டெண்டர்லாம் செம்ம அள்ளு விட்டுரும். டெண்டனோ இது வந்து ஐக்யூ டெஸ்ட் மாதிரிலாம் இல்லைன்னு சொல்லிட்டு கத்துக்கதுன்னு கத்திட்டு அப்படியே அவ்வளவு மயக்க போட்டுருவா. அதுக்கப்புறம் பார்த்தா சிக்கமர் வந்து கதவுக்கு வெளியில இருந்து ஒளிஞ்சு பார்த்துட்டு இருப்பான் எல்லாத்தையும். அட கடவுளை என்னடா அது கொடுமையா இருக்கு, ஆனா என்னால கண்டிப்பா உங்களை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சிக்கமர் ஷேடோ பெர்சன் யூஸ் பண்ணி அப்படியே உரோச்சி மருவை பிடிச்சிருவான். அதுக்கப்புறம் சிக்கமர் உரோச்சி மரு சூடான சூப்பு சாப்பிட வச்சிருவான். அது மட்டும் இல்லாம உரோச்சி மருவை சுடுதண்ணிலையும் முக்கிட்டான். அதுக்கப்புறம் உரோச்சி மரு உண்மையான உருவம் வெளியே வந்துடும். லீ செம்ம டென்ஷன் அந்த சேரை உடச்சிட்டு போட்டு வந்துருவான். உரோச்சி மரு உன்னால தோக்கடிச்சு மட்டும் இந்த பில்டிங் மட்டும் உயிரோட போக முடியும் நினைக்கிறியா, அதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு 2 பேரும் சண்டை போட ரெடியா இருப்பாங்க. சிக்கமாரு பார்த்தா அவன் வந்து இப்ப என்ன பண்ணலாம் யோசிச்சுட்டு இருப்பான். அவனோட ஐக்யூ வந்து 200 கிட்ட இருக்கு. அவன் மூலையில இருக்கிற சிக்கமாரு அதாவது ஐக்யூஸ் எல்லாமே இப்ப பயங்கரமா ஓடி வேலை செஞ்சுட்டு இருக்குங்க. அதனாலேயே ஏகப்பட்ட பிளான போட்டுட்டான். பயங்கரமான ஒரு பிளான போட்டு உரோச்சி மருவை அடிச்சு பறக்க விட்டுருவான். ரெண்டெல்லாம் சிக்கமாரை பார்த்து செம்ம ஷாக்கு. சிக்கமாரவை இப்ப சிக்கமர் நாரா வெற்றிகரமா உரோச்சி மருவை தோக்கடிச்சிட்டேன் அப்படின்னு கத்திக்கிட்டே வச்சுட்டு இருக்கிறதோட இந்த எபிசோடு இதோட முடிச்சுட்டானுங்க.